வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இதை எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆனுவல் பிளானரில் டெட்டு பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ இந்த இயர் எக்ஸாம் நடக்காதோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே தான் இருந்தோம். சடனாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும் இதை. ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் டெட்டுக்கான நம்ம அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்திருக்குன்னா ஆகஸ்ட் 11க்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நேற்று தான் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு ஈவினிங் 5 PM நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுதான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அது நம்ம பார்த்தது தான். நேற்று தான் வந்திருக்கு, ஆகஸ்ட் 11. ஓகே, லாஸ்ட் டேட் எப்போது தெரியும், செப்டம்பர் 8. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, நேற்று அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஆப்ஷன் எந்த டேட்குள்ளே இருக்குன்னா, செப்டம்பர் 9 செப்டம்பர் 11 எடிட் பண்ணுற ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டெட்டு 1 பேப்பர் கரெக்டாக நவம்பர் 1க்கு பேப்பர் 1 எக்ஸாம் நடக்கும். மார்னிங் தான் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 நமக்கு நவம்பர் 2 நடக்குது. மார்னிங் தான் நடக்கும். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு நோ ஏஜ் லிமிட் தாங்க. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். பட் ஆனால் 18 இயர்ஸ்க்கு மேலே 18 முடிஞ்சிருக்கணும். எப்படின்னா ஜூலை 1, 2025க்கு அந்த டேட் படி நம்ம எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதலாம். என்ன ஏஜ் வரைக்கும்னா அப்பர் ஏஜ் லிமிட் இல்லை, நோ லிமிட். சரிங்களா? யார் வேணால் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டெட் 1 பேப்பர் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 50% ஹையர் செகண்டரியில் மார்க் எடுத்துருக்கணும். டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேங்களா? நம்ம அதை டிஎட் முடிச்சிருக்கணும், டிப்ளமோவில் முடிச்சிருக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் கீழே குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2 நமக்கு தெரியும் 6 to 8 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது நம்ம பிஎட் பண்ணவங்க இதை அப்ளை பண்ணலாம். வேறு யாரெல்லாம் இதை அப்ளை பண்ண முடியுங்கிறது கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ அடுத்து எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், MCQ கொஸ்டின்ஸ் தான். 3 hours எக்ஸாம்ஸ் நடக்கும். OMR பேஸ்ட் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லை. சரிங்களா? அடுத்து பேப்பர் 1 பொறுத்தளவுக்கும் ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி இருக்கும். அது எப்படின்னா 6 to 11 ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி பற்றி தான் பேப்பர் 1க்கு படிப்போம். அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இந்த லாங்குவேஜில் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மோஸ்ட்லி தமிழ் தான் எடுப்போம். ஸோ அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது கம்பல்சரி தான். அடுத்து தேர்ட் என்னென்னா லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் ஒரு 30 கொஸ்டின் வரும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின்ஸ் வரும். 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க். ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸில், கவலைப்பட தேவையில்லை. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, 30 மார்க்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. 150 கொஸ்டின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தா தெரியும். மோஸ்ட்லி நம்ம SC ST MBC DNC இந்த குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். STக்கு தனியாக ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? STக்கு ஆக்சுவலாக 60 மார்க் எடுத்தாலே போதும். ST குரூப்பில் இருக்கவங்களுக்கு, ST இதாக இருக்கவங்களுக்கு, கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு அவங்க ஒரு 60 மார்க் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? வேறு SC SCA MBC DNC இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே 82.5 எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதை பற்றி கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்து பேப்பர் 2க்கு
என்ன குரூப்னால் நமக்கு தெரியும் 6 to 8 வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸோட எலிஜிபிலிட்டிக்கு டீச்சர்ஸ்க்கு தான் வந்து இந்த பேப்பர் 2 இது பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி, ஓகேங்களா. அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வருது. அது எந்த ஏஜ் குரூப்புக்கான சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜினா 11 to 14 இயர்ஸ், ஓகேங்களா. அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஏஜ் குரூப்பான சைல்ட்ரன்ஸ்க்கான சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியை பற்றி தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதில் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்ஸ் அதில் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் பைலிங்குவலாக தான் இருக்கும். அடுத்து லாங்குவேஜ் 1 அப்படின்னா அது நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஓன் மதர் டங் அந்த மாதிரி போகும் இது, சரிங்களா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சேம் அதே மாதிரி தான். பேப்பர் 1 மாதிரியே தான் பேப்பர் 2லையும் இருக்கும். லாங்குவேஜ் 2 பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் இருக்குது, கம்பல்சரி இங்கிலீஷ் இருக்கும். 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ், ஓகேங்களா. அடுத்து 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், ஓகேங்களா. இது சயின்ஸில் வந்து யூஜி டிகிரி பண்ணவங்க, சரிங்களா. பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணவங்க இந்த குரூப்பை சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சோசியல் சயின்ஸ் டீச்சர் அண்ட் ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க எல்லாருமே இதை சூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 மார்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இது டோட்டலாக ஒரு 90, இங்கே ஒரு 60, மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் வந்து அந்த இந்த இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ எடுக்கணும், ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ இது எடுக்கணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. அதுவும் கீழே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் என்னது, ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 60% எடுக்கணும். அதாவது 90 மார்க்ஸ் எடுக்கணுங்க. பேப்பர் 1ல் 90 மார்க்ஸ் எடுக்கணும், பேப்பர் 2ல் 90 மார்க்ஸ் எடுக்கணும். அப்படின்னா தான் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்க பாஸ் பண்ண முடியும், அவங்க எலிஜிபிலிட்டியில் பாஸ். ஓகே. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஓகே, இவங்க எல்லாத்துக்குமே 55% மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ரவுண்டட் ஆஃப் டு 82 மார்க்ஸ், ஓகேங்களா. 82.5 தான் அக்யூரேட், ஆனால் ரவுண்ட் பண்ணி 82 மார்க்ஸ் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2க்கும் அதே தான் அப்ளிகபிள், ஓகே. எஸ்டிக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கணும். 40% வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 60 மார்க்ஸ் அவங்க எடுத்தாலே போதும், பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ வேறு என்ன டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து எது அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை பற்றிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து எவ்வளோ கேபி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட், 10th SSLC சர்டிஃபிகேட்ஸு, 12th ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், பிஎட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபீஸை பொறுத்தளவுக்கு 600 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாராக இருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி தவிர இருக்க வேறு கேட்டகரியில் இருக்க எல்லாருமே 600 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணணும். அதே இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இவங்களுக்கு வந்து 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 600 வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி தவிர இருக்கிற பர்சன்ஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்கள தவிர நார்மலாக இருக்க எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் வந்து 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நமக்கு இந்த பிஎட் எக்ஸாம்ஸ், டெட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறமே யூஜிடிஆர்பி எக்ஸாம் தான் கண்டிப்பாக கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எக்ஸாமுக்கு, சரிங்களா. இந்த எக்ஸாமை கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டெட்டு எல்லாருமே பாஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வர எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு உள்ளே ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இப்போது நம்ம டெட்டு பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் இருக்கும், வித் எக்ஸ்ப்ளனேஷனோடைய எல்லா டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க. பிஜிடிஆர்பிக்கு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும், சரிங்களா, ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. வித் எக்ஸ்ப்ளனேஷனோடைய உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தமிழ், ஜிகே, சைக்காலஜி இந்த 3க்குமே சேர்த்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான கொஸ்டின் பேங்க் கொடுத்து, மெட்டீரியல்ஸ் கொடுத்து, டெஸ்ட்டுக்கான எல்லா டெஸ்ட்டுமே வித் எக்ஸ்ப்ளனேஷனோடையும் இருக்கும், பைலிங்குவலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஆல்ரெடி. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் விரும்புகிறவங்களும் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக பின்னாடி அறிவிப்போம். இப்போ டெட்டுக்கும் கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.